ஓகே. ஹாய் கேஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். நான் பேசுகிற எல்லாத்துக்கும் கிளியராக கேட்குதா? எஸ் ஓ நோ காய்ஸ்? எல்லாத்துக்கும் கிளியராக கேட்குதா? கமெண்ட்டில் சொல்லுங்க பாவம். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ நேற்று நம்ம செஞ்சதை யார் யார் ட்ரை பண்ணி பார்த்தீங்க கென்வாவில்? யாருமே ட்ரை பண்ணலையா? I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஓகே, யார் யார் எது டிசைன்ஸ் எதுவும் பண்ணியிருந்தீங்களா? ஓகே பர்ஃபெக்ட். அப்படிங்கப்பா நிறைய பேர், அப்போ நிறைய டிசைனர்ஸ் இருக்கீங்க. என்னென்ன டிசைன் பண்ணீங்க காய்ஸ்? வெட்டிங் கார்ட்ஸ் மட்டுமா ட்ரை பண்ணீங்க, இல்லை வேறு டிசைன்ஸ் எதுவும் பண்ணீங்களா? சொல்லுங்க காய்ஸ், வெட்டிங் கார்டு மட்டுமா செஞ்சீங்க, இல்லை நிறைய வேறு டிசைன்ஸ் உங்கள் ஓன் ஐடியாஸ் போட்டு எதுவும் பண்ணீங்களா? வெட்டிங் கார்டு ஒன்லியா? ஃப்ரண்ட் பேஜ், டைம் டேபிள், வாவ். அப்போ இப்போ தெரியுதா? ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஏஐக்கு தேவை நம்மகிட்ட இருந்து ஒரு ஐடியா தான். மற்றது மற்றதை அது செஞ்சு கொள்ளும்ட்டேன்னு. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ யார் யார் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணீங்க ஃபோட்டோகிராஃபி சைட்டில்? யார் யார் ஃபோட்டோகிராஃபி சைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தீங்க? நேற்று அவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தீங்க தானே? யார் யார் ஃபோட்டோகிராஃபி சைட்டில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணீங்க, ஃபோட்டோஸ் எடுத்தீங்க? இல்லை, இருந்த ஃபோட்டோ யாரும் எடிட் பண்ணீங்களா? இல்லை. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம கென்வாவில் நமக்கு அந்த ஃபேஸ்புக்கில் நிறைய எல்லாம் வரும் தானே? ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்போம், நிறைய எட்ஸ் எல்லாம் வரும். எட்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? என் ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விளங்குதா? ஓகே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே காய்ஸ். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல சரி, டெம்ப்ளேட்ஸ்க்கு போயிட்டு இதில் பார்ப்போம். ஃபேஸ்புக் அட்னு சர்ச் பண்ணால் போதும். ஃபேஸ்புக் அட். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க அட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் இப்போ இந்த இடத்துல நிறைய கேக் செய்கிறவங்க இருக்கீங்களா? மொபைல் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை அதை தாண்டி வேறு எதுவும் செய்கிறவங்க இருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டன் செய்வோம். ஸோ கேக் பிஸ்னஸ் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்களா? இல்லை வேறு எதுவும் என்டர்பிரைனஸ் பிஸ்னஸ் செய்கிறவங்க நிறைய பேர், இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்களா? யார் இருக்கீங்க? ஓன் பிஸ்னஸ் செய்கிறவங்க யார் இருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு ஃபேஸ்புக் அட்வான்ஸ் செய்ய போகிறோம் இப்போ. சொல்லுங்க guys. ஓகே. கேக் ஷோ புக் ஒன்றுக்கான ஃபேஸ்புக் அட்வான்ஸ் செய்வோமா இப்போ அனிமேஷன் போட்டு? எஸ் ஓ நோ காய்ஸ்? நீங்கள் சொன்னா தான் எனக்கு விளங்கும். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல நல்லா போதும். கேக் ஷாப் ஃபேஸ்புக் அட் டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணுவோம். ஓகே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே. இந்த இந்த இடம் எடுப்போம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடம் எடுப்போம். இப்போ நான் இது வரைக்கும் எப்படி வந்து நீ யாருக்கு சரி விளங்குச்சா? என்ன செஞ்சேன்? நம்ம வந்து நேற்று கஸ்டம் நம்மளோட டிசைனுக்கு தான் போனோம். எங்கே யுவர் டிசைனுக்கு போனோம். இன்னைக்கு நான் டிரெக்டாக டெம்ப்ளேட்ஸில் இருந்து எடுத்தேன். ஓகேவா? அவ நீங்கள் இதில் போயிட்டு தேடக்கூடாது. எங்கடா சேர் எடுத்துற காணாமட்டு டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு ஃபேஸ்புக் ஒன்றுக்கான எடிட் செய்யறதுக்காக எடுத்தேன். செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட். என்னது? கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு சூட்டபுளாக இருக்க நிறைய எட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓகே, இது நல்லா இருக்குண்ணா. இதை விட இது நல்லா இருக்கு. இந்த இடம் எடுப்போண்ணா. இது செலக்ட் பண்ணிவிட்டு
ஓகே, வெயிட். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட். என்னது? கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட். ஓகே கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு அந்த டெம்ப்ளேட் உள்ளுக்கு போயிடுவோம். ஓகே, இது வரைக்கும் விளங்குச்சா? இது வரைக்கும் விளங்காதவங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம படிச்சது வரைக்கும் விளங்குச்சின்னு இந்த டெம்ப்ளேட் ஒன்று எடுத்து கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு வந்த அளவுக்கு விளங்குச்சின்னு சொல்கிறவங்க யாருக்கு விளங்கலை? டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு. ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, நிறைய இமேஜஸ் ஃபாண்ட் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடிட் பண்ண போகிறோம். வெயிட் காய்ஸ், இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடிட் பண்ண போகிறோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல சாக்லேட் கேக்னு இருக்கு தானே? இந்த சாக்லேட் கேக்கை நம்ம ஒரு அனிமேஷன் போட்டு ஒவ்வொரு எழுத்தாக வர மாதிரி செய்வோமா? சாக்லேட் கேக்னு வர மாதிரி நல்லா பார்த்துக்கணும். சாக்லேட் கேக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, எனிமேட்னு இருக்கு. விளங்குச்சா? சாக்லேட் கேக்கை செலக்ட் பண்ணிட்டு எனிமேட். என்னது? எனிமேட். எனிமேட் வந்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம இதை எடுப்போம். சாக்லேட் கேக். ஓகே, சாக்லேட் கேக் வந்து எனிமேட் ஆச்சு. ஸ்பீடை லைட்டாக குறைச்சோம்னு சொன்னால் சாக்லேட் கேக். ஓகேவா? இதே எனிமேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கேக் இருக்கு தானே? இந்த கேக்கை லைட்டாக சுத்த வச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை, இந்த கேக் இருக்கட்டும். இந்த கேக்கை லைட்டாக கேக்குக்கு ஒரு அனிமேஷன் போடும். அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணுறோம், அனிமேட். ஓகே, இப்போ நமக்கு ஏற்ற மாதிரிக்க இதை எடுத்து பார்ப்போம். இது வேணாம். கேக்குக்கு நல்ல அனிமேஷன் போடுவோம். ஓகே, இப்போ இந்த சாக்லேட் கேக்கும் வந்துட்டு இது அனிமேட் ஆச்சு. இந்த இது இருக்குது தானே? இதை வந்து இந்த ஆஃபரை தான் காய்ஸ் நம்ம மெயினாகவே எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்ணி வைக்கணும்னா, இந்த ஆஃபருன்ற ஒரு விஷயத்தை தான் மெயினாகவே நம்ம ஹைலைட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன சொன்னால், இது நம்ம கவர் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போர்டரை நம்ம ரெட் கலர் ஆக்குவோம். ஏன்னா இந்த போர்டரை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டாக் போர்டர்னு இருக்குது, செலக்ட் பண்ணியாச்சு, ரெட்டுக்கு மாற்றுவோம். ஓகே, இப்போ எனிமேட்க்கு போயிட்டு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து அந்த ஆஃபர்ன்ற ஒரு விஷயம் நமக்கு கிளியரா நம்மளே ஃபோக்கஸ் பண்ண தரேன். இந்த ஆஃபர்ன்ற ஒரு விஷயம் நம்மளே ஃபோக்கஸ் பண்ணுதா இல்லையா? யா, ஃபோன்லேயே இப்படி செய்யலாம். கென்வாவில் ஒரு விஷயம் இல்லை, ஃபோன்லேயே இப்படி செய்யலாம், இதில் இப்படி செய்யலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆஃபர் இதுக்கு ஒரு எனிமேட் கொடுக்க போகிறோம். எனிமேட் இதை வந்து ஃபுல்லாக இதையும் டைமை குறைச்சிடுவோம். ஓகே, பர்ஃபெக்டா? ப்ரீவியூ பண்ணி பார்ப்போமா? ஓகே, நம்மளோட ஹெட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க, இந்த ஃப்ளவர்ஸ் ரெண்டுக்கும் நான் அனிமேட் கொடுக்கணும். என்ன கொடுப்போம், எப்படி கொடுக்கணும், நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, இந்த ஒருத்தர் அந்த ஃப்ளவர்ஸ் ரெண்டு இருக்குது தானே, இதுக்கு நான் அனிமேட் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். எப்படி அனிமேட் பண்ணுறது இதை சொல்லுங்க guys. எப்படி அனிமேட் பண்ணுறது? யாருக்கு விலங்கலை அனிமேஷன் எப்படி போடுறதுன்னு சொல்லி. உங்களோட நான் கொஷின் கேட்குறேன். இந்த போர்டரில் இருக்க ரெண்டு ஃப்ளவர்ஸையும், சாரி இந்த ஃப்ளவர் லீவ்ஸ் என்ன, சாரி இந்த லீவ்ஸ் என்ன, அந்த லீவ்ஸ் ரெண்டையும் எப்படி அனிமேட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, அதை செலக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அனிமேஷன் கொடு. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் பொசிஷன். ஸோ எனக்கு வந்து ரெண்டே ஒரே மாதிரி அனிமேட் பண்ணணும் அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட இதையும் செலக்ட் பண்ணணும். ஓகே, சரி, ஷிஃப்டோட, சரியா? இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டோட
இதையும் செலக்ட் பண்ணிச்சுன்னா இது ரெண்டும் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனிமேட் போயிட்டு wait, wait. கையிலேருந்து எனிமேட்டை போடுவோம். நம்ம இந்த டேர்ன் ஓவரே போதுண்ணா, பின்னு காலால் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது தானே. ஓகே, இங்கே போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கும் ஒரு அனிமேஷன் போடுறோம். அனிமேட் மேலேருந்து வர மாதிரிக்கும் போடும். ஓகே, இதையும் ஸ்பீடாக குறைச்சாச்சு. இதுக்கும் அதே போல் இதுக்கும் இது கீழேருந்து மேலே போகிற மாதிரிக்கே போட்டுருவோம். இதுக்கும் குறைச்சாச்சு. ஓகேவா? இப்போ எல்லாம் ஓகே. எனக்கு வந்து சார் ஒன்ஸ் மோர் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோ நேரம் இதுக்கு தனியாக எனிமேட் போடுறத பார்த்தோம். அது ஒரு எலிமெண்ட்க்கு தனியாக எனிமேட் போடுற அளவுக்கு உங்களுக்கு விளங்குச்சா? அது உங்களுக்கு விளங்குச்சா? சாதாரணமாக ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ஃபொண்ட்டுக்கோ ஒரு தனி இமேஜுக்கோ இல்லை ஒரு ஷேப்க்கோ எனிமேட் போடுறது உங்களுக்கு விளங்குச்சா? இல்லை அதையும் நான் சொல்லணுமா, இல்லை ரெண்டு எலிமெண்ட்க்கு எப்படி எனிமேட் பண்ணுறேன்னு சொல்லணுமா? ஓகே ஓகே, நல்லா பார்த்துங்க. ரெண்டு இதுக்கு ஒன்றா எப்படி எனிமேட் பண்ணுறதுன்னு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டோட அடுத்த எலிமெண்ட் ஏதோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனிமேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எனிமேட் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கும் கொடுத்துட்டு இப்போ என்னன்னு சொன்னால் ஓகே, இப்போ நான் கொஷின் கேட்குறேன். என்கிட்ட கிளைண்ட் சொல்லிட்டாரு எனக்கு இது டார்க் கலரில் வேணாம், எனக்கும் இது வந்து சாக்லேட் கேக் தான், எனக்கு இப்போ வெனிலா கேக் தான் வேணும்ன்ட்டுன்னு. ஓகே, வெனிலா கேக்கு இங்கே வெனிலாவாக மாற்றிடுவோம். ஓகே, வெனிலா. ஓகே, இப்போ இந்த கேக்கை எப்படி நான் வெனிலா கேக்காக மாற்றுறது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேக்கை நான் எப்படி வெனிலா கேக்காக மாற்றுறது? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்த கேக்கை நான் எப்படி வெனிலா கேக்காக மாற்றுறது சொல்லுங்க guys. எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ்க்கு போயாட்டு வெனிலா கேக்கும் சூஸ் பண்ணனா வெனிலா கேக். ஓ செக் பண்ணி அதில் இந்த வெனிலா கேக். ஓகே, இதில் ஃபோட்டோஸில் போயிட்டு எங்கப்பா வெனிலா கேக் காணா. ஓகே, இது எடுப்புமா, இது வெனிலா கேக் தானே. இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வளமையாக ஃபோட்டோ சும்மா தூக்கி போட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவை அப்படியே ட்ராக் நம்மோட இமேஜ் உள்ளுக்கு ட்ராப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பிஜி ரிமூவர் கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஓகே, நல்லா பார்த்துக்குறோம். ரைட், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகுது. அது வரைக்கும் ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, லோட் ஆகுது. ஓகே, பேக்ரவுண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து அது நமக்கு ஏற்ற மாதிரி சைஸை போட்டுட்டு இங்கே வச்சோம்னா ஓகே, எல்லாம் ஓகே. பட் இந்த கலர் ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாகவே எதுக்கு இருக்கு? கலர் கோட்ஸ் சாக்லேட் கேக்கு தானே இருக்கு. இப்போ நம்ம வெனிலா கேக்கு மாற்றணும், என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டாகவே இந்த வெனிலா கேக் ஏற்ற மாதிரி கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும். பிராண்டுக்கு போயிட்டு இந்த கலர் பேலட்ஸ் இருக்கு தானே, இங்கே வந்து சஃபல் பண்ணுவோம். ஓகே, இப்போ வெனிலா இல்லை இப்பயும் இல்லை.
ஓகே, இங்கே சஃபால் வந்து ஆட்டோமேட்டிக் கலர் வரல. இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம லைட் வெண்ணிலா கலர் கொடுப்போம். ஓகே, வெண்ணிலா கலர் இதானே. ஓகே, பர்ஃபெக்ட். இதை வந்து டார்க் பிங்க். ஓகே, இதையும் டார்க் பிங்க். இதையும் டார்க் பிங்க். இதையும் டார்க் பிங்க். இதுவும் டார்க் பிங்க். இந்த இருக்க இதையும் இதை வந்து நம்ம உள்ளுக்கு இருக்க கலர் கொடுத்துருவோம். இதைய நம்ம டார்க் பிங்க். ஓகே, இப்போ வெனிலாக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா? சொல்லுங்க guys. இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஹெட் இப்போ எப்படி இருக்கு? ஓகே, நம்மளோட ஹெட் இப்போ எப்படி இருக்கு? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஃபோன்ட்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இது நான் ஜஸ்ட் பேசிக்காக தான் செஞ்சேன் காய்ஸ். உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியா பொறுத்து தான் அடுத்து நீங்கள் எவ்வளோ பெருசாக உங்களோட ஹெட்டை செய்ய போகிறீங்க, எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ண போகிறீங்கிறது. அதனால தான் நான் வெரி பேசிக் இது ஒன்று எடுத்தேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஷேர், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஷேர், ஷேருக்கு போயிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு ஓகே. இந்த இடத்துல MP4 வீடியோன்னு ஏன் காட்டுது சஜஷனில்? நம்ம நேத்தெல்லாம் பார்த்தோம் ஜேபேக்கும் PDF தான் பார்த்தோம். MP ஃபோன் காமிக்குது. சொல்லுங்க பார்ப்போம், ஏன் MP4 வீடியோன்னு காமிக்குது? யாருக்கு எனி ஐடியாஸ்? ஓகே, இது நம்ம ஒரு என்ன நிறைய அனிமேஷன் போட்டு வச்சிருக்கீங்களா? நிறைய அனிமேஷன் போட்டிருக்கோம். பிடிஎஃப்ல எடுக்க இயலாது, ஃபோட்டோவாகவும் எடுக்க இயலாது. இது ஒரு வீடியோவாக தான் எடுக்கணும். ஸோ அதனால MP4க்கு தான் சரி. ஓகே, போட்டுட்டு MP4 டவுன்லோட் கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட ஆட் ரெடி ஆகிரும். ஹை குவாலிட்டி வீடியோ. வெயிட் காய்ஸ், நம்மளோட ஆட் லோட் ஆகட்டும். ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஆட் ரெடி. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டோம்னு சொன்னால் ஃபேஸ்புக்கான நம்மளோட ஆட் ரெடி. இப்போ இதே தானே அவங்க AI இமேஜோ இல்லை நேச்சுரல் இமேஜோ பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு பெரிய வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அதை இதை சின்னதாக செஞ்சோம் பேசிக்காக. இது உங்களுக்கு விளங்குச்சா? இது உங்களுக்கு விளங்குச்சா காய்ஸ்? எஸ் ஓ நோ? ஓ சார். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ரைட். இப்போ நம்ம ஹோம்க்கு போவோம். ஓகேவா? ஹோம்க்கு போவோம். நேற்று நம்ம மெனுவலா டிசைனும் பார்த்துட்டோம், டெம்ப்ளேட்டும் பார்த்துட்டோம். இன்னைக்கு டிரெக்டாக ஏஐக்கிட்டே கேட்க போகிறோம். ஓகேவா? டிரெக்டாக ஏஐக்கிட்டே கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறேன்? ஐ நல்லா ப்ராம்ப்டாக பார்த்து ஐ ஹேவ் எ கேக் பிஸ்னஸ். ஓகே, ஸோ கிரியேட் மீ அ போஸ்டர் டு மை பிஸ்னஸ். ஜஸ்ட் ஒரு பேசிக் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா போதும். பிஸ்னஸ் பிஸ்னஸ் நேம் இஸ் ஐ கேக். ஓகே, கொடுத்து பார்ப்போம். ஓகே ஓகே. ரைட். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கென்வா ஜென்ரேஷன் இது இருக்குது தானே, இது வந்து எஜுகேஷன் இதுக்கு தர மாட்டேங்க. டிரெக்டாக ஹை இது ப்ரீமியம் வாங்கினா மட்டும் தான் தருவாங்க. ஓகே guys, ஸோ ஆக்சுவலி ஹை ப்ரீமியம் வாங்கியிருந்தா ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட ChatGPTல நீங்கள் இது பண்ணுவீங்க தானே? ரைட்,
கிரியேட் அ போஸ்டர் ஸ்டோரி. ஓகே. ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்டில் வந்து நமக்கு வந்து டிரெக்டாக நம்ம சொல்கிற பிஸ்னஸ்க்கான இதே டிரெக்டாக செஞ்சு தர மாட்டேன். ஏன்னு சொன்னால் நம்ம எடுகேஷன் பேக்கேஜ் வாங்கியிருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொந்த டாஸ்க் இப்படியே பேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அசைன்மெண்ட் டிரெக்டாக ஏஐயே செஞ்சு கொடுத்துருமே. ஸோ அதுக்குனால நமக்கு எப்படியாப்பட்ட இமேஜ் வேணும்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற இமேஜ்னு சொல்லுவோம். ஓகே, அ பிக்சர் வித் டைகர் ஈட்டிங் வெனிலா கேக். அது டைப் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே. ஓகே, அதுவும் ஒர்க் ஆகலைண்ணா. ஓகே, இந்த கென்வா ஏஐ வந்து பெருசாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு விளங்குச்சா? மெனுவல் டிசைனும் அண்ட் டெம்ப்ளேட்ஸும். இந்த ரெண்டு விஷயம் ஏஐ விஷயத்தை நம்ம தனியாக பார்ப்போம், தனியாக கென்வா கிளாஸ் ஒன்று எடுத்து. இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு விளங்குச்சா? யாருக்கா சார் எனி டவுட்ஸ்? யாருக்கு எந்த டவுட்ஸுமே இல்லையா? சொல்லுங்க guys. யாருக்கு எந்த டவுட்ஸும் இல்லையா? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கென்வாவில் வெப்சைட்டும் டிசைன் பண்ணலாம். கென்வாவில் வெப்சைட்டும் டிசைன் பண்ணலாம். ஸோ யார் யார் இங்கே வெப் டெவலப்பர்ஸ் இருக்கீங்க? யாருக்கு வெப் டிசைனிங் பற்றி தெரியும்? நமக்கு இன்டர்நெட் அந்த மாதிரி பேஜ் வருது தானே, அதுதான் வெப்சைட். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கிரியேட் டிசைனில் வெப்சைட்க்கு போயிட்டு இதில் நமக்கு இது வேண்டிய மாதிரி டெம்ப்ளேட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு இல்லை கண்டக்டர்ஸ் பேஜ் ஒன்று தான் வரணும். ஓகே, நம்ம டிரெக்டாகவே எந்த விதமான HTML கோடும் ரைட் பண்ண தேவையில்ல, டிரெக்டாக எடிட் பண்ணி ஒரு ஹோம் பேஜ் ஒன்று செஞ்சிடலாம். ஒன்றுமே இல்லை, அதில் எடிட் பண்ணுற மாதிரியே தான் இதில் எடிட் பண்ணணும். ஓகேவா? ஷேர் கொடுத்துட்டு பப்ளிக் வியூவுக்கு வெப்சைட் கொடுத்தோம்னா நம்ம மட்டும் லிங்கை கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக லிங்க். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் விஷயம்லாம் உங்களுக்கு தனியாக கென்வா அண்ட் ஃபோட்டோஷாப் கிளாஸ் நடக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி செய்கிறவங்க அந்த கிளாஸ் கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. அது உங்களுக்கு தனியாக கென்வாவும் ஃபோட்டோஷாப்பும் ஒன்லி படித்து கொடுப்போம். ஃபோட்டோஷாப்பில் ப்ரொஃபஷனல் ஆல்பம் டிசைனிங், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இருக்கும். கென்வாவில் ப்ரொஃபஷனல் ஆல்பம் டிசைன், ஆல்பம் எடிட்டிங், அப்புறம் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் செய்கிறது, வெப்பேஜ் செய்கிறதெல்லாம் கென்வா கிளாஸில் படித்து கொடுப்போம். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கான கென்வா டிசைனிங் முடியுது. ஸோ இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இதுவரை படித்ததில் யாருக்கு சரி எனி டவுட்ஸ் இருக்கா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள். நம்ம இதோட கென்வா முடிச்சுட்டு அங்கிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணணும். யாருக்கு சரி டவுட்ஸ் இருக்கா கென்வாவில்? கென்வாவில் யாருக்கு எனி டவுட்ஸ்? ஓகே, அப்போ கென்வாவில் டாஸ்க் கொடுத்தா நீங்கள் செய்வீங்களா? சொல்லுங்க. நோ, செய்ய மாட்டீங்களா டாஸ்க் கொடுத்தா? எஸ்ஸா? I will try, sir. ஓகே ஓகே. ஸோ டாஸ்க் என்னன்னு சொன்னால் யார்கிட்ட நோட் புக் இருக்குது? யார்கிட்ட நோட் புக் இருக்குது? இதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க கென்வா டாஸ்க்கை. கென்வாவில் டாஸ்க் என்னன்னு சொன்னால் ஒரு மாடர்ன் ஜூஸ் பார் ஒன்றுக்கான மெனு செட் டிசைன் பண்ணணும். ஸோ அதில் இருக்கும் நீங்கள் என்னென்ன மெனு வேணாலும் போடலாம். நார்மல் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், எப்படி எப்படி வேணாலும் ஜூஸ் ஐட்டம்ஸ், இல்லை என்னென்ன பெவரேஜ், சாக்லேட்ஸ், என்ன வேணாலும் போடலாம். அந்த மெனு கார்டு வந்து வெரி அட்ராக்டிவாக இருக்கணும். ஓகேவா? கலர் கோட் வந்து மேக்ஸிமம்
ஃபோர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஓகே சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே. ஒரு மாடர்ன் ஜூஸ் பார் காஃபி ஷாப் இருக்கு. காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேபிள் மெனு வச்சுருப்பாங்க தெரியுமா? இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பைனாப்பிள் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், அது இதுன்னு மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குன்னு சொல்லி. ஸோ வெரி அட்ராக்டிவான ஒரு மெனு கார்டு ஒன்று செஞ்சு தரணும். டெட்லைன் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ளே இது எப்படியுமே நல்லாவே கருதி ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சால் ஒரு அட்ராக்டிவாக சரி 20 மினிட்ஸ் ஆகுமா, 20 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு தரணும். ஓகேவா? டாஸ்க் என்னன்னு விளங்குச்சா காய்ஸ்? ஜூஸ் பார் ஒன்றுக்கான டேபிள் மெனு. நீங்கள் என்ன மெனுஸ் வேணாலும் போகலாம். மினிமம் 5 ஐட்டம்ஸ் சரி இருக்கணும். 5க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். பட் கஸ்டமர் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிற மாதிரி, அந்த ஃபோனை பார்த்த உடனே அதை வாங்குற மாதிரி இருக்கணும். சப்போஸ் இங்கிலீஷே தெரியாத ஒருத்தர் வந்தாலும் அதில் இருக்க இமேஜஸை பார்த்து விளங்கி கொள்கிற மாதிரியும் இருக்கணும். ஓகேவா? ஓகேவா காய்ஸ்? புரிஞ்சிச்சா? டிசைனிங் ஃபோட்டோகிராஃபின்னு வந்துட்டா காய்ஸ் அட்ராக்ஷன் தான். அட்ராக்ஷனா என்ன? யா, மொபைல்லையும் செய்யலை. மொபைலில் என்ன ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இல்லை நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கீங்க, டிசைனர்ஸ் இருக்கீங்க. இன்னைக்கு சரி டிசைனிங் ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாலே நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறீங்க, எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் முக்கியமே இல்லை. கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுதாங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு பெஸ்ட் ஃபோட்டோ ஒன்று இருக்குது, சரியா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா காடு மலையெல்லாம் ஏறி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்துட்டீங்க. பட் எனக்கு அது பிடிக்கல. இது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் ஒரு ப்ரொடக்ட் ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துருக்கீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எதுக்கு வேல்யூ கூட? சொல்லுங்க guys. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண ஃபோட்டோவுக்கா, சாதாரண பிடிச்ச அந்த ப்ரொடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், எதுக்கு வேல்யூ கூட? வீட்டில் பிடிச்ச நோம்பல். அது தான் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் டிசைனிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டா அட்ராக்ஷன் தான். எந்த விஷயம் கஸ்டமர் ரொம்ப ரொம்ப பிடிச்சி இருக்குதோ அதுக்கு மட்டும் இங்கே வேல்யூ. அதே போல தான் உங்களோட மெனு கார்டும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் போடுறீங்க, என்ன இமேஜ் போடுறீங்க, அதெல்லாம் நான் நோட் பண்ண மாட்டேன். அதை நான் வாசிக்கவும் போகிறதில்ல. பார்த்த உடனே எனக்கு என்ன அட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு தான் மார்க்ஸ். ஓகே, உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான். மெயினாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்களோட நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை கூட போகலாம். இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்க தெரியும்னு சொன்னால் வீட்டில் வச்சு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபின்னு எடுத்துகிட்டு அதை கென்வாவில் போட்டு ஈஸியாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அதே அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் வேறு லெவல். ஓகேவா? ஓகே காய்ஸ், விளங்குச்சா டாஸ்க் என்னன்னு சொல்லி? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே காய்ஸ், ஸோ நான் பேசுகிறது எல்லாம் கிளியராக கேட்குதா? கிளியராக கேட்குதா? எஸ் சார். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ யாருக்கு சரி என்ன ஐடியா இருக்கா ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்லி? சாரி காய்ஸ், ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்லி யாருக்கு எனி ஐடியாஸ்? ப்ரோக்ராமிங்னா என்ன? சொல்லுங்க பாபு, ப்ரோக்ராமிங்னா என்ன? ஒரு high level interpreted programming language. ஹை லெவல் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராம். நான் கேட்குற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்கல, ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ யாரும் விஷயம் தெரியாம தானே வந்திருக்கோம், அதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்றையில வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கிளாஸ் ஸ்டார்ட். மேபி நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ப்ரோக்ராமிங் என்னன்னு சொல்லி. ஓகே, இதில் நிறைய விஷயம் நோட்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸோ நோட்புக் இருக்கிறவங்க எடிங்கன்னு போட்டுக்கொள்ளுங்க. வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? ப்ரோக்ராமிங்னா என்ன இது அப்படின்னு. ப்ரோக்ராமிங்னு சொல்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் உங்ககிட்ட ஒரு சின்ன பையன் இருக்கான். ஓகே, ஒரு 5 வயசு பையன் இருக்கான். அவன்கிட்ட சொல்கிறீங்க, உனக்கு நான் 50 ரூபா நான் உனக்கு கையில் வச்சுக்க தாரேன். பக்கத்து வீட்டிலேருந்து யார் சரி வந்தா உனக்கு பக்கத்து வீட்டிலேருந்து யார் சரி வந்து சரி ஆறு உனக்கு நான் 50 பழம் கையில் தாரேன். ஓகேவா? 50 பழம் கையில் தரேன். அதில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ 50 பழம் கையில் தரேன். ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஸோ யார் சரி உங்ககிட்ட வந்து 10 ரூபா கொடுத்தா நீ ஆப்பிளில் 10 ரூபாய்க்கு விற்கணும். 20 ரூபா கேட்டால் ஒரு பைனாப்பிள் 20 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும். ஆரஞ்சை வந்து 5 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து 10 ரூபா கொடுக்குறாரு அந்த பையன்கிட்ட. அந்த பையன் என்ன செய்வான்? ஆப்பிளாக விற்பான். 20 ரூபா கொடுத்தா பைனாப்பிள் விற்பான். இதெல்லாம் கேட்டால் எல்லாத்தையும் கலந்தும் கொடுப்பான். ஸோ இதுலேருந்து என்ன விளங்குது? நம்ம எதுவுமே தெரியாத ஒருத்தவனுக்கு ஒரு விஷயத்தை டீச் பண்ணால் அவன் அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். பட் நம்ம அடுத்த விஷயத்த சொல்கிற வரைக்கும் அவனுக்கு அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னு தெரியாது. ஓகேவா? இப்போ அவன்கிட்ட சப்போஸ் அவன்கிட்ட வந்து 30 ரூபா கொடுத்து 30 ரூபாய்க்கு ஏதாச்சும் பழம் இருக்கான்னு கேட்டால் அவன் தடுமாறிடுவான். ஏன்? அவனுக்கு நான் 30 ரூபாய்க்கு எந்த பழம் விற்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கலண்ணா. அதே தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் ஒருத்தர் வருவார், நான் உனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன், அதை நீ வச்சுக்கோ. அவர் கேட்குற மாதிரிக்கே சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்குலேட்டரை எடுத்துக்கோ. கல்குலேட்டர்னு சொல்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். என்னது? ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு நம்ம சொல்கிறோம், ஒருத்தர் வருவார், உன்கிட்ட நிறைய நம்பர்ஸை கொடுத்து ப்ளஸ்ன்னு ஒரு சமஞ்சியை கொடுத்தான்னு சொன்னால் எல்லாத்தையும் கூட்டி அவருக்கு ஆன்சர் சொல்லு. மைனஸ்னு ஒரு சமஞ்சியை கொடுத்தான்னு சொன்னால் அவர் சொன்ன நம்பர்லேருந்து கழித்து ஒரு ஆன்சரை கொடு அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு சொல்கிறோம். இதுதான் ப்ரோக்ராமிங். விளங்குச்சா? விஷயம் என்னன்னு விளங்குச்சா? எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைக்க போகிறோம். அதுதான் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஓகே, கிளியராக விளங்குச்சா? ப்ரோக்ராமிங்கிறது யாரும் கஷ்டப்படணும். இப்போ ப்ரோக்ராமிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்தோம் தானே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன? நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்காக டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் தான் அப்ளிகேஷன், சச்சஸ் கேம், மீடியா பிளேயர்ஸ், அதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே ப்ரோக்ராம் தான். இப்போ ஒரு மீடியா மீடியா பிளேயர் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நீங்கள் இருங்க, யார் சரி வந்து உங்கள்கிட்ட வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி கேட்டால் ப்ளே பண்ணி விஷுவலாக காட்டுங்க. கம்ப்யூட்டருக்கு சொல்லி வைக்கிறோம். நல்லா வரும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை, சரியா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு சொல்லி வைக்க போகிறோம். யார் சரி கேட்டால் நீ நம்ம சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யின்னு சொல்லி, அதுதான் ப்ரோக்ராமிங். நார்மலாக சொல்லப்போ அதான். கம்ப்யூட்டருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. கம்ப்யூட்டருக்கு வந்து பிறந்த குழந்த மாதிரி, அதுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம சொல்லி வச்சா தான் அது செய்யும். ஓகே, அது நம்ம என்ன செய்யணும்னு நம்ம சொல்லி வைக்கிறது தான் ப்ரோக்ராமிங். விளங்குச்சா ப்ரோக்ராமிங் என்னன்னு சொல்லி? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணதுக்கு முதல் ரீசனே ப்ராப்ளம் சால்விங்காக தான். ஓகே, உலகத்திலே வந்த முத பெரிய ப்ராப்ளம் என்னது சொல்லுங்க பாப்பா. யாருக்கு என்ன எங்களோட கெஸிங் சொல்லுங்க. உலகத்தில் வந்த முத பெரிய ப்ராப்ளம்னா என்னது? பெரிய பிரச்சனை கேர்ள்ஸா? கேர்ள்ஸ் இல்லைண்ணா, அதோட பெரிய ப்ராப்ளம். அது இப்போ வரைக்கும் ப்ராப்ளமாக தான் இருக்கு. நோ, சொல்லுங்க பாப்பா, உலகத்திலே வந்த பெரிய ப்ராப்ளம் என்னது? யாருக்கு சும்மா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லுங்க பார்ப்போம். இது சார் சார் அப்போ இருந்து இப்போ வரைக்கும், சாரி, அப்போ வந்து முதல்ல அப்போ வந்து பெரிய ப்ராப்ளமே இதுதான், என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஐடியாவில் சொல்லுங்க பார்ப்போம்.
காதல் சார். நோ 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 லாஜிக்கலி கேட்குறேன். அது இப்பயும் ப்ராப்ளம் தானே? யா, யார் சொன்னா? ஃபாத்திமா நுஸ்கியா. மேத்தமேட்டிக்ஸ், மெட்ஸ், கூட்டல் கழித்தல், அதுதான் உலகத்திலே வந்த மிகப்பெரிய ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்த ப்ராப்ளம் சால்விங் திங் என்னது? கல்குலேட்டர். ஓகேவா? மேத்தமேட்டிக்ஸ், கணக்கு, ஒரு விஷயத்தை கூட்டி கழிக்கிறது, பெரிய பெரிய கணக்குல கூட்டி கழிக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராமிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ விளங்குச்சா? அப்போ கல்குலேட்டர் எப்படி கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். யார் சரி வந்து 2 நம்பரை கொடுத்து கூட்டணுமா கழிக்கணுமா இல்லை பெருக்கணுமான்னு கேட்டால் அவங்க ஒரு சிம்பிள், நம்ம ஒரு சிம்பிளை கொடுத்து வச்சுருப்போம், அதை செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் கூட்டி கொடு, இல்லை பெருக்கி கொடு, இல்லை அதுலேருந்து மைனஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. விளங்குச்சா ப்ரோக்ராமிங் என்னன்னு சொல்லி? ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு ஒன்றுமே தெரியாது, எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம், நீ என்ன செய்யணும்னு சொல்லி. ஓகே, விளங்குச்சா கைஸ்? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இப்போ பார்ப்போம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன. ப்ரோக்ராமிங் என்னன்னு விளங்கிடுச்சு, கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்ல போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? யாருக்கு எனி ஐடியாஸ்? ப்ரோக்ராமிங்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு, கம்ப்யூட்டருக்கு விஷயம் சொல்ல போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் சின்ன கொஸ்டின் கேட்குறேன், நல்ல மைண்டில் ஏற்றுக்கொள்ளுங்க. நம்மட்டு மதர் டங் என்ன? தமிழ். நம்மளோட மதர் டங்னா யாரும் அரபிக் இங்கிலீஷ் ஸ்பானிஷ்னா இல்லையே. நம்மளோட மதர் டங் என்ன? என்னது அதே மறந்துட்டீங்களா? நம்மளோட மதர் டங் என்ன காய்ஸ்? தமிழ் தமிழ் ஓகே, நமக்கு அப்போ தமிழில் சொன்னா தான் விளங்கும். அப்போ கம்ப்யூட்டருக்கு என்னத்துல சொன்னா விளங்கும்? பைனரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யா, அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு விலங்குற லாங்குவேஜில் சொல்ல போகிறோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எனக்கு மனுஷனுக்கு விளங்குனா அவன் பேசுகிற லாங்குவேஜில் சொல்லணும். கம்ப்யூட்டருக்கு விளங்கணும்னா கம்ப்யூட்டர் என்ன லாங்குவேஜ் விளங்குமோ அதில் சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ இதில் பாருங்க, இப்போ மனுஷன் லாங்குவேஜில் எப்படி நிறைய ரூல்ஸ், சின்டெக்ஸ் என்னது, இப்போ சொல்கிற வார்த்தைகள், கிராமர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்னு சொன்னால் பைத்தன், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேவா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் எல்லாத்துக்கும் விளங்குச்சா? சிம்பிளாக விளங்குச்சா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லி? கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும் ப்ரோக்ராமிங்னா, அப்போ அதுக்கு விளங்குற லாங்குவேஜ் கொடுத்தா தானே அதுக்கு தெரியும். அந்த விளங்குற லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங், சாரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அதில் இருக்கிறது தான் ஜாவா. பைத்தன்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++ன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ப்ரோக்ராமிங்க்கும் எனக்கும் பெரிய டீப் கனெக்ஷன் ஒன்று இருக்கு. லைஃப்பில் மறக்கவே முடியாத சம்பவம் ஒன்று. நான் ஷேர் பண்ணவா? சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஓகே, என்னன்னு சொன்னால் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி செஞ்சு கொடுங்கிருந்தேன், செகண்ட் இயர். அப்போ அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்னு. அந்த சப்ஜெக்ட் வந்து கைஸ் எனக்கு அது வந்து இருக்கலே அல்கோரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது பட்ட அந்த மண்டையை பிச்சுக்கிற மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று. எனக்கு என்னன்னு சொன்னால் அந்த டைமில் என்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை. ஸோ நான் என்னோட இன்ஸ்டியூட் லைப்ரரியில் போயிட்டு புக் கேட்டேன் இருக்கா. சரி, எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் புக் எடுத்தாங்க, நான் படிக்கணும். அவருக்கே ஷோக் ஆகிட்டு, ஏன்னா அங்கே வச்சதுலேருந்து எவனுமே அந்த புக் கேட்டது இல்லையா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் படிக்கிறதுக்கு. சரின்னு வரப்போ நான் ட்ரெயினில் படிச்சுக்கிட்டு வருவேன். இப்போது கிளாஸ் டாஸ்க் ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது தானே, ஃபுட் சிட்டிக்கு தேவையான சிஸ்டம் ஒன்று, ஐ மீன் ஃபுல் கம்ப்ளீட் சிஸ்டமும் பாக்கோட கொடுத்தா சாமானை போட்டு ரிட்டர்ன் ஐட்டம் பில் பிரிண்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஒன்றே செய்கிறது தான் டாஸ்க். கிளாஸில் நான் ஃபஸ்ட்டாக சப்மிட் பண்ணிட்டேன். ஓகே, சார் வந்து என்னோட டாக்குமெண்ட்டை பார்க்கல, சிஸ்டத்தை மட்டும் செக் பண்ணார். பியோண்ட் டிஸ்ட்ரிக்ஷன்னு டாக்குமெண்ட்டை பார்க்காம டிஸ்ட்ரிக்ஷன் ரேங்கே கொடுத்துட்டாரு. நான் படித்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் தனியாக எடுத்து அதில் அப்ளை பண்ணி கிளாஸ் முடிஞ்சு
நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தனியாக படித்து கொடுப்பேன். நான் உங்களுக்கு படித்து கொடுக்குற மாதிரியே தான் சிம்பிளாக படித்து கொடுத்துக்கு இருப்பேன். ஆனால் கிளாஸில் எவனுக்குமே சார் படித்து கொடுக்குற விளங்காது, நான் படிச்சுக்கு நல்லா விளங்கும். பட் லாஸ்ட் டைமில் என்ன ஆச்சுன்னா, நான் கிளாஸ் ஃபீஸ் பே பண்ணலை, கொஞ்சம் ஃபைனான்ஷியல் சிக்கல், அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணி அடுத்த நாள் என்னை கிளாஸை விட்டு நிப்பாட்டிட்டானுங்க. ஸோ அன்னைக்கு நான் ப்ரோக்ராமிங் பண்ணுறதும் சரி, அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதும் சரி, அன்னைக்கு நான் விட்டது. அதுக்கப்புறம் படிப்புங்கிறது படிப்புனாலே எரிச்சல்ற அளவுக்கு போயிட்டேன். ஸோ சொன்ன நம்படிங்க, ஸோ 3 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணுற நேரம் இன்னிலேருந்து டிப்ரெஷனில் போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி இப்போ அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறதே இல்லை, படிச்சு கொடுக்குற மட்டும் தான். எனக்கு வெறுத்துருச்சு அன்னையோட ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அந்த அளவுக்கு போயாச்சு. ஸோ உங்களுக்கு அதே விஷயம் நான் பைத்தன் ஈஸியாக கிடைக்குது, ப்ரோக்ராமிங்னா ஈஸியாக படிக்கிறேன், அப்போ நீங்கள் எவ்வளோ இதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுங்க சார்? அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ லக்கி பர்சன்ஸ் சொல்லுங்க. எஸ் ஆர் நோவா? எஸ் சார். நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க காய்ஸ். நீங்கள் இப்போ வாழ்கிற லைஃப் வந்து நிறைய பேத்துற கனவு வாழ்க்கை. ஓகே, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஸோ எந்த விஷயத்துலையும் என்னைக்குமே டவுன் ஆகிட வேணாம். டிப்ரெஷன்ஸ், அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர் எல்லாம் வரும். பட் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைன்றது, உங்களுக்கு கிடைச்சிருக்க இப்போ லைஃப்ன்றது நிறைய பேர்கிட்ட கனவு வாழ்க்கை. அதை மைண்டில் எத்தனையோ மில்லியன் கோடி பேரோட கனவு வாழ்க்கை உங்களுக்கு இப்போ இருக்க லைஃப். அதை மைண்டில் வச்சுக்கொண்டு மோட்டிவேட்டாகவே இருங்க. என்றைக்குமே எதுலேயும் டவுன் ஆகிட வேணாம். ஓகே, நான் அன்னைக்கு டிப்ரெஷன் ஆகி ப்ரோக்ராமிங்கே படிக்க வேணான்னு விட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் ப்ரோக்ராமிங் லெக்சராக இருக்கேன். விளங்குச்சா? ஏன்? அன்னைக்கு நான் எப்பயும் சொன்னதை பொறுத்த இன்னைக்கும் என்னை தள்ளிட்டானுங்க, ஒரு நாள் அவனுக்கு மேலே நான் வருவேன். அதைத்தான் மைண்டில் ஏற்றுனேன். விளங்குச்சா காய்ஸ்? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைங்கிறது எத்தனையோ கோடி பேர்கிட்ட கனவு வாழ்க்கை, கனவு, ட்ரீம், லட்சியம். நிறைய நிறைய பேருக்கு இந்த ஐடி கோர்ஸ் படிக்கணுங்கிறதே எவ்வளோ, ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஐடி படிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று நீங்கள் கென்வால ஈஸியாக ஒரு வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணீங்க தானே? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே எத்தனை பேர்த்துக்கு அந்த வெட்டிங் கார்டு டிசைன் பண்ண தெரியாமல் இருக்கும்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு அந்த வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற விஷயம் தெரியாமல் இருக்கும்? ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணி காட்டுறப்ப, சப்போஸ் நீங்கள் எப்படி பண்ணேன்னு பண்ணாமல் நான் இதைத்தான் பண்ணேன்னு அவங்கள்ட்ட காட்டுன்னு அவங்க என்ன யோசிப்பாங்க? அவன் மாதிரி நானும் டிசைன் பண்ணணும், அவன் மாதிரி படிக்கணும்னு யோசிப்பாங்க தானே? அப்போ அவன் கனவு கண்ட வாழ்க்கையை நீங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துட்டீங்க தானே? அப்போ நீங்கள் எவ்வளோ லக்கி பர்சன். இதே போல தான் உங்கள்கிட்ட இருக்க எல்லா விஷயமே, உங்களோட கை கால், உங்களோட ஃபேஸ், உங்களோட 3 நேரம் ஃபுட், உங்களோட பேரண்ட்ஸ், எல்லாமே லைஃப்பில் இருக்க 50% பேர் கனவு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கொண்டு லைஃப்பை இனிமேல் மூவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேட், டிப்ரெஷன் இதற்கெல்லாம் டைமே கொடுக்க வேணாம். அதெல்லாம் நம்ம பக்கம் வர தேவையில்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் வைங்க, அதெல்லாம் வைங்க. பட் உள்ளுக்கால டவுன் ஆகிடக்கூடும். உள்ளுக்கால நான் என் லைஃப் வந்து நிறைய பேர் கனவு வாழ்க்கை, ஸோ அதை நான் இன்னும் கனவாக மாற்றுவேன். அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த சப்ஜெக்ட்குள்ளே வருவோமா? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு விளங்கிருச்சா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு விளங்கிருச்சா? Yes, sir. ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் என்னன்னு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீ கன்செப்ட். அப்படி அதுகளுக்கு என்னத்தான் இருக்கு, எப்படி அதை வச்சிருக்காங்க? ஓகேவா? இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்கு தானே, தமிழ் லாங்குவேஜ் கீ கன்செப்ட்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தமிழில் கீ கன்செப்ட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். யார்கிட்ட நல்லா தமிழ் செய்வீங்க பார்ப்போம்? தமிழில் கீ கன்செப்ட். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். ரைட். அது வேற பழமொழி என்னமோ இருக்கு. தமிழ் தமிழ்ங்கிறதே, தமிழ் பேசுகிறதே ஒரு பெருமை தானே. என்ன? ஸோ அதுகளுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. ஸோ
தமிழில் உள்ளுக்கால நீங்கள் இலக்கிய பக்கம் போனீங்கன்னு சொன்னா நிறைய விஷயம் இருக்குண்ணா. எப்படி பேசணும், எப்படி எழுதணும், தமிழ்லேயும் கிராமர்ஸ் நிறைய இருக்குண்ணா. எப்படி வார்த்தைகளை கொடுக்கணும் அந்த மாதிரிக்கா. இப்போ அதே மாதிரி தான் ஒரு மொழிக்கு உள்ளுக்கால நிறைய கான்செப்ட் இருக்குண்ணா. இந்த மொழி எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி அதை மாற்றணும், எப்படி அதை ஒரு கட்டுரை எழுதுறதா சரி, வசனம் எழுதுறதா சரி, எப்படி அதை செய்யணும்னு சொல்லி ஒரு மொழிக்கு எப்பயுமே ஒரு கான்செப்ட் இருக்கும்ண்ணா. அப்போ கம்ப்யூட்டருக்கு விளங்குற மொழிக்கு ஒரு கான்செப்ட் கட்டாயம் இருக்கணும் தானே. இல்லாட்டி நம்ம ஏனோ தானே டைப் பண்ணால் வருமா? விளங்குச்சா அந்த கீ கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி? அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங்லையும் கீ கான்செப்ட் இருக்கு. வேரியபிள், டேட்டா டைப்ஸ். கொஞ்சம் இருங்க guys, ஃபோன் ஒன்று வருது. ஒரு guys காலன் வந்துட்டு. இப்போ அதே போல தான் இப்போ தமிழ் மொழி பேசுறதுலேயே அவ்வளோ கான்செப்ட் இருக்க நேரம். இப்போ அதே மொழியை அதே மாதிரி மொழி ஒன்று தான் நம்ம ப்ரோக்ராமிங்க்கும் போட போகிறோம். ஸோ அதுலேயே நிறைய கான்செப்ட் இருக்கு. வேரியபிள், டேட்டா டைப், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வேரியபிள், டேட்டா டைப், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேசிக்காக கான்செப்ட் என்னன்னு சொன்னால், வேரியபிள்னு சொன்னால் வேரி. வேரின்னா என்ன? அதுக்கு தமிழ் மீனிங் என்ன? சுத்த தமிழில் சொல்ல போனால் மாறி. மாறினா என்ன சுத்த தமிழில் சொல்ல போனால்? மாறி காலம் இல்லை, மற்ற மாறி. மாறினா என்ன? யார் நல்லா தமிழ் பேசுவீங்க? மாறினா என்ன? வேறுபாடுகளா சார்? இல்லை இல்லை, மாறி. மாறின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை. அதுக்குன்னு சுயமா கலர் இல்லை, நிறம் இல்லை, வேல்யூ இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. தண்ணி மாதிரி. தண்ணிக்கு நிறம், சுவை எதுவுமே இருக்கா? இல்லை. நம்ம கொடுத்தா தான் அதுக்கு கலர், நம்ம கொடுத்தா தான் அதுக்கு வெயிட், நம்ம கொடுத்தா தான் அதுக்கு. அதே போல தான் இந்த மாறியும். அந்த மாறியத்தான் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். நம்ம ஒரு நேமை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த நேமுக்கு வேல்யூஸ், கலர், நேம் என்ன கொடுக்குறோமோ அதான் அதுக்கான வேல்யூ, கலர், நேம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலி செய்கிறப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும். டேட்டா டைப். உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா டைப்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம டேட்டா டைப் படிச்சிருக்கோம் தானே, சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் படித்தோம். ஒரு டேட்டா டைப்னு படித்தோம். என்னது? லெட்டர். இன்டீஜர். வெரி குட். இன்டிஜர்னா நம்பர், ஃப்ளோட்டிங்னா டெசிமல்ஸ், ஸ்ட்ரிங்னா டெக்ஸ்ட். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப பட் இதெல்லாம் சும்மா மேலோட்டமாக விளங்கி கொள்ளுங்க. வேரியபிள், டேட்டா டைப்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ, கண்ட்ரோல்னா என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு கார் இருக்கு, காரை கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? பிரைன் வேணும். இன்னும் அதை தாண்டி காரை கண்ட்ரோல் பண்ண இப்போ தான் பிரெயின்ல ஏஐ வச்சே கார் ஓடுது. என்ன வேணும்? ஐ மீன் லைக் காரை திருப்புறதுக்கு. காரை ஓட விட்டா நேராக ஓடுமா? நமக்கு ஏற்ற மாதிரி திருப்பணும் தானே. பிரேக் வந்து காரை ஸ்டாப் பண்ண தானே. ஸ்டேரின் வேணும் தானே. ஸ்டேரினை சுத்தினா தானே கார் நம்ம சொல்ற பக்கம் போகும், இல்லாட்டி அது ஒரு பக்கம் போயிருமே. ஸோ அந்த ஸ்டேரின் விஷயத்து தான் இங்கே கண்ட்ரோல் ஃப்ளோ. நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸல் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டோம், யாருக்கு ஞாபகம் இருக்கு? இஃப் கண்டிஷன்னா என்ன? அது இது சரியா இருந்தா இதை செய், அப்படி இல்லாட்டி நீ அதை செய்யாத. அதானே இஃப் கண்டிஷன். கார்லேயே அதானே செய்வோம். உனக்கு லெஃப்ட்டுக்கு வேணுமா லெஃப்ட்டுக்கு திரும்பும், லெஃப்ட்டுக்கு தேவையில்லாட்டி ஸோ லெஃப்ட்டில் ரோடு இருந்தால் லெஃப்ட்டுக்கு போ, லெஃப்ட் இல்லாட்டி ரைட்லேயே போ. அதே விஷயத்தை தான் ப்ரோக்ராமில் சொல்ல போகிறோம். அந்த இஃப் கண்டிஷன், லூப்ஸ், இதுங்களை தான் கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். நம்ம அதையும் பார்ப்போம். அடுத்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ். ப்ரோக்ராமில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு வெட்டிங் வீடு ஒன்று எடுத்துக்கோ. ஓகே, வெட்டிங் வீட்டில் வெட்டிங்னா வெட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லல, வெட்டிங் வீடு ஒன்று. ஓகே, வெட்டிங் வீட்டில் என்னென்ன செய்வாங்க? செட்டாக இருப்பாங்க தானே. வெட்டிங் வீட்டில் என்னென்ன செய்வாங்க?
சமையல் நடக்கும். ஓகே, ஒரு செட்டு சமைப்பாங்க. இன்னொரு செட் டெக்கரேட் பண்ணுவோம். அடுத்த செட் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அடுத்த செட் ஒரு செட் சமைப்பாங்க, ஒரு செட் டெக்கரேட் பண்ணுவாங்க. அடுத்த செட் ஓகே, ஒரு செட் சமைப்பாங்க, டெக்கரேஷன் வைப் பண்ணுற அது நம்ம செட் என்ன. நான்லாம் வைப் தான் பண்ணுவேன். மேக்கப் பண்ணுறது, டான்ஸிங். டான்ஸிங் நம்மால் தான். நம்ம டான்ஸிங் டான்ஸிங் வைப் சண்டையெல்லாம் இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த வெட்டிங் செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லை என்ன. ஸோ இது எல்லாத்தையும் செட்டு செட்டாக செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ஓர்டரை சமைச்சிட்டு அப்புறம் லைட்டை போட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் இது பண்ணிவிட்டு அப்புறம் மேக்கப் போட்டு அப்புறம் டான்ஸன் போட்டு அப்புறம் சண்டையை போட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுறோம், அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா? இல்லை ஒரு செட் பீஸ் சமையலை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு செட் மேக்கப் விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு செட் நல்லா சொட்டை அடிச்சுட்டு வைப் பண்ணுங்க, சரி நல்லா சொட்டை அடிச்சுட்டு ஃபன் ஒன்று எடுங்க, இன்னொரு செட் நல்லா டான்ஸ் ஆடுங்க, இன்னொரு செட் எங்கள் சரி என் சரி கேமை கெட்டான்ட்டு சண்டைக்கு போவோம், பார்த்துக்கிட்டு போவாங்க, அதை அப்படியே விளக்கிட்டு இருங்க. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும்? செட் எல்லாம் செட்டா? ரெடியாக நடக்கும். செட் செட்டாக செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அதே விஷயத்தை தான் நம்ம ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணுவோம். எப்படின்னு சொன்னால், ஒரு பேசிக் கலெக்டர் எடுத்துட்டோம்னு சொன்னால், ஒருத்தர் நம்பரை கொடுத்து இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணி தாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிடும். ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவோங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, இப்போ அதில் வந்துருச்சு. இதில் கூட்டல் கணக்கு வந்துருச்சு. ப்ரோக்ராமில் கூப்பிட ஃபங்க்ஷனை கூட்டல் ஃபங்க்ஷன் யார், இந்த உனக்கு ரெண்டு நம்பர் கூட்டிட்டா ஓகே. அடுத்து நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன் ஒன்று வந்துருச்சு. ஓகே, மல்டிபிள் ஃபங்க்ஷன் யார், ஓகே நீங்கள் தான் உங்களுக்கு ரெண்டு நம்பரை தரேன், மல்டிபிள் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேலைகளை பிரித்து செட் செட்டாக கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. விளங்குச்சா? ஏது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால், நான் சிம்பிளாக கேட்குறேன். இப்போ வெட்டிங்கில் ஒரு ஆர்டர்லாம் வச்சுருப்போமே, ஃபஸ்ட்டு சமைக்கணும், அப்புறம் டான்ஸிங் பண்ணணும், அப்புறம் மேக்கப் பார்க்கணும், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், அப்புறம் நிறைய விஷயம், அப்புறம் 5-6 விஷயம் அப்படி ஆர்டராக பண்ணணும். இன்னொரு வெட்டிங் ஒன்றில் மேக்கப் அதில் செஞ்ச மேக்கப் மாதிரி இவங்களும் கூப்பிடுறாங்க, எனக்கு ஒரு மேக்கப் வந்து செஞ்சு தாங்க. மெஹந்தி மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது, எனக்கும் மெஹந்தி வைக்கீங்கன்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஓர்டராக வச்சா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் சமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கும் மேக்கப் பண்ணணும், அவங்களுக்கும் டெக்கரேட் பண்ணணும், அப்புறம் தான் அந்த ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு மெஹந்தி வைப்போம். இதே ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், சின்ன சின்ன செட் ஃபங்க்ஷனாக இருந்தால் சரியா. இப்போ செட்டாக இருந்தோன்னு சொன்னால், இப்போ மெஹந்தி வைக்க கூப்பிட்டா அந்த மெஹந்தி வைக்க வேணாம், அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டை வச்சு மெஹந்தி வச்சுட்டு கொண்டு வந்து வச்சிடலாம் தானே. அப்போ ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது லேசாக இருக்கும் தானே. ஓர்டராக போகிறது லேசாக இருக்கும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது லேசாக இருக்குமா அந்த டைமில். இதே விஷயத்தை தான் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறோம். ப்ரோக்ராம் மல்டிபிள் டிவைட் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறதுக்கெலாம், எடிஷன் பண்ணுறதுக்குன்னா, இப்போ எடிஷன் கணக்கு கூப்பிட்டோன்னு சொன்னால் எடிஷன் ஃபங்க்ஷன் யார் கூப்பிட்டாச்சு செஞ்சாச்சு, மல்டிபிள் ஃபங்க்ஷன் யாரும் கூப்பிட்டாச்சு செஞ்சாச்சு. இதே ஓர்டர் இருந்துன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடிஷன் போயிட்டு அங்கே இருக்கான்னு பார்க்கும், எடிஷன் யாரும் கொடுக்கல, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் போயிட்டு அங்கே யாரும் இருக்கான்னு பார்க்கும், அங்கே இல்லை, கடைசியாக சப்ஸ்ட்ராக்ஷன் போயிட்டு அங்கேயும் இருக்கான்னு பார்க்கும், இல்லை கடைசியாக மைனஸ் பண்ணுறதுக்கு வரும். ஓ, மைனஸ் பண்ணுறதுக்காக அது 5 செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போயிட்டு வரணும். பட் இதே ஃபங்க்ஷன்ஸை தனித்தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வேண்டிய ஃபங்க்ஷனை அப்பப்போ எடுத்து கொடுக்கணும். இதனால நமக்கு டைம் கன்சியூமரும் குறையும், கம்ப்யூட்டர் ரன் ஆகிற எடுக்கிற ரெம்ட பர்ஃபார்மன்ஸும் நமக்கு குறைச்சி செஞ்சு கொள்ளலாம், வேலையை ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொள்ளலாம். விளங்குச்சு இந்த ஃபங்க்ஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, வேரியபிள் டேட்டா டைப்ஸ்னா இருக்குன்னு சொல்லி பேசிக் கான்செப்ட் அது தான். நம்ம ப்ராக்டிக்கலாக செய்கிற நேரம் உண்மை விளங்கும். ஓகேவா? ஓகே, ஓகே பர்ஃபெக்ட் சார். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அடுத்து நம்ம பைத்தன். இந்த ஹிஸ்ட்ரியில் நமக்கு தேவையான பைத்தனை எப்போ க்ரியேட் பண்ணாங்க, ஏன் க்ரியேட் பண்ணாங்க, அதெல்லாம் தேவையில்ல. ஹிஸ்ட்ரி எனக்கு ஹிஸ்ட்ரிக்கும் ரொம்ப தூரம் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் ப்ராக்டிக்கலாக சொன்னால், ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக சொன்னால் மட்டும் தான் விளங்கிக்குவேன். இந்த கதை சொல்கிறது பாடமாக்குற விஷயம் எனக்கு அறவே கண்ணில் காட்டாது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த பைத்தன் இதெல்லாம் வேணாம். பைத்தன்றது என்னது சொல்லுங்க பார்ப்போம். இந்த பைத்தன்னா என்னது? மலைப்பாம்புன்னு யாரும் சொல்லக்கூடாது. பைத்தன்னா என்னது?
ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யா, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். பைத்தன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வேர்ல்டில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஜாவா, ஷார்ப், C++. ஜாவா. யா, ஜாவா. ஜாவா வந்து HTML CSS வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இல்லை, அதெல்லாம் டிசைனிங் லாங்குவேஜ். ஓகே ஓகே. ஜாவாவோ இல்லை ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ அது நம்ம டீப்பாக ப்ரோக்ராமிங் கிளாஸ் டீப்பாக படிக்கிறப்ப பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்னன்னு சொல்லி. ஸோ அதில் இருக்கு. ஜாவா வந்து ஆல்சோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, நான் மறந்துட்டேன். அதை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓகே. பைத்தன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஏன் பைத்தனை ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால், ஏன் நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம ஏன் பைத்தன் படிக்கணும்? ஜாவா டிரெக்டாக ஜாவா படிச்சிருக்கலாமே, ஜாவா C++ படிச்சிருக்கலாமே, ஷீஷா படிச்சிருக்கலாமே, ஏன் ஜாவா படிக்கணும்? யாருக்கு எனி ஐடியாஸ்? சரி. ஈஸி. வேற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, என்னது? பைத்தன் படிக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஒரு விஷயம் ஈஸி, அடுத்த விஷயம் பைத்தன் லாங்குவேஜ் முழுக்க முழுக்க ஒரு அல்கோரிதம் மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் அல்கோரிதம்னா என்ன? ஓகே, நான் கேட்குறேன், அல்கோரிதம்னா நிறைய படத்துங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அல்கோரிதம்னா என்ன? எனி ஐடியாஸ்? அல்கோரிதம்னா என்ன? யாருக்கு எனி ஐடியாஸ் அல்கோரிதம்னா என்னன்னு சொல்லி? அல்கோரிதம்னு சொல்றது காய்ஸ், நம்ம ப்ரோக்ராமிங் ஒன்று செய்கிறதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதில் தானே டிரெக்டாக கம்ப்யூட்டரில் ரைட் பண்ணுவோம். பட் என்ன செய்யணும்னு நம்ம லாங்குவேஜில் ஒரு மெப்பன் போடணும் தானே. கல்குலேட் இப்படி வரணும் அப்படி வரணும் சார், அந்த தான் அல்கோரிதம்னு சொல்லுவோம். நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதணுங்கிறத, என்னத்தை கோட் பண்ணணுங்கிறத நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதி வைக்கிறது பேர் தான் அல்கோரிதம். ஓகே. கட்டளையின் தொகுப்பு. நமக்கு அவ்வளோ டீப்பாலாம் தேவையில்ல. ஓகே, அதுவும் நல்லா உங்களுக்கு அந்த அளவுக்கு. ஓகே, நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறத ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கு சொல்கிறத நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதி வைக்கிற பற்றி அல்கோரிதம். நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் யோசிக்க வேணாம். இங்கே நிறைய இன்ஸ்டியூட் என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஐடி ப்ரோக்ராமிங் வந்ததுக்கப்புறம் பெருசாக கொண்டு போயிட்டு இந்த ஏஐ நோக்கி பெருசாக கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திணிச்சு பெருசாக ஆக்கிடுறாங்க. அதனாலே அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நம்ம விஷயத்த சிம்பிளாக விளங்கிக்கும், நம்ம எல்லா விஷயத்தையும் ரியல் லைஃப்லேயே வச்சு விளங்கிக்குவோம். ஐடி இந்த ஏஐ டெவலப் பண்ண பெரிய விஷயம் இல்லை, நமக்கு ஏலும். எல்லா நம்ம நம்ம கிட்ட இருக்க பிரெயினை வச்சு மற்ற எல்லாத்துலேயும் பிரெயின் இருக்கு, அவங்களும் நம்மளை போட்டு டெவலப் பண்ணுறாங்க. நமக்கும் ஏலும், நம்மளும் டெவலப் பண்ணுவோம். ஓகே காய்ஸ். ஸோ விஷயத்தை சிம்பிளாக விளங்கிக்கும், நம்ம விளங்கிறத பொறுத்தா இருக்கு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அல்கோரிதம்னா என்ன? ஒரு ப்ரோக்ராம் செய்கிறதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று எப்படி கோட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதி வைக்க போகிறோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா, ஃபஸ்ட் இப்படி போ அப்படி போ இந்த மாதிரி போன்னு சொல்லி எழுதி வைக்க போகிறோம். அதான் அல்கோரிதம். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ த பைத்தன் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட இந்த பைத்தன் வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம அல்கோரிதத்தை சரியாக விளங்கிக்கிட்டோம்னு சொன்னா. ஓகே. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஏஐ டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட்க்கு அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த பைத்தன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டேட்டா சயின்ஸ் செய்கிறப்பையும் எனக்கும் இந்த பைத்தனில் தான் படித்து கொடுத்தாங்க. ஓகேவா? விளங்குச்சா? இப்போது நமக்கு வந்து எப்பயுமே இப்போ என்ன தேவைன்னு முக்கியம் இல்லை, இந்த லைஃப் என்ன ட்ரெண்டில் போகுது, ஃப்யூச்சர் என்ன எதிர்பார்க்குது, அதுதான் முக்கியம். ஸோ அதனால தான் இந்த ஃப்யூச்சர் இப்போ நான் சொல்கிறப்ப தான் ஃப்யூச்சர் என் ட்ரெண்ட் எல்லாம் ஏஐ நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏஐயை டெவலப் பண்ணணும்னா நமக்கு பைத்தன் படிக்கணும். அதனால தான் உங்களுக்கு நம்ம பைத்தனை ஸ்டார்ட் பண்ணணும், பைத்தன் ஃபண்டமெண்டலாக. ஓகேவா? இப்போ ஏன் நம்ம பைத்தன் படிக்கிறோன்னு சொல்லி
எனி டவுட்? விளங்குச்சா காய்ஸ் நம்ம ஏன் பைத்தன் படிக்கிறோம்னு சொல்லி? எஸ் சார். ஓகே ஆம் சார், ஆம் சார். விஷயங்களை சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க guys. காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அப்படி சிம்பிளா விளங்காட்டி கேளுங்க, காம்ப்ளிகேட் பண்ணிலாம் இருக்க வேணாம். ஓகே, இதுல இருந்தா போட்டிருக்கு பைத்தன் ஏன் போட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி சொல்ல போனா சிம்பிள், எல்லா லாங்குவேஜும் சிம்பிள். அதான் பைத்தன் படிக்கிறோம். இந்த நோட்ஸ் யாரும் எழுதிக்கொள்ளணும்னா எழுதிக்கொள்ளுங்க. ஸோ இந்த நோட்ஸை விட நான் சொல்கிற உங்களுக்கு நோட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிக்கலாம். பைத்தன் ஏன் படிக்கிறோம்? பைத்தன் சிம்பிள். பைத்தன் படிச்சுன்னு சொன்னால் மற்ற லாங்குவேஜ் படிக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அதான் பைத்தன் படிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே ஓகே, இந்த பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் பைத்தன்ட ஒரு லைன் ப்ரோக்ராம் ஒன்று ஓகே சார். பிரிண்ட். இதே ஜாவாவில் பண்ண போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஜாவாவில் பண்ண போகிறதா இருந்தால் இந்த மாதிரிக்கே வரும். இருங்க, ஜாவாவில் பிரிண்ட்டுக்கான எழுதுங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, sorry, arguments system dot out dot print. Hello world. ஓகே, கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இது ஜாவாவில் செய்ய போகிறதா இருந்தால் ஒரு பிரிண்ட் எலோவல்னு எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கோட் பண்ணணும். இதில் நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணணும், கிளாஸை ஃபினிஷ் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்டெக்ஸ் மிஸ் ஆகினாலும் என்னது நமக்கு அவுட்புட் வராது. ஸோ இதே பைத்தனாக இருந்தால் என்னது ஸ்க்ரீனில் கிளிக்காங்க, ஜஸ்ட் சாரி சார். சார் ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். எது ஈஸியாக இருக்கு? ஜாவா ஈஸியாக இருக்கா, பைத்தன் ஈஸியாக இருக்கா? பைத்தனில் செய்யறதுக்கு ஓகே, பைத்தனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோட் இவ்வளோ தான், விஷயம் முடிஞ்சு. ஜாவாவாக இருந்தால் பந்தி பந்தியாக அடிச்சுட்டு கிடக்கணும். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இதனால தான் நம்ம பைத்தன். ஸோ உங்களுக்கு பைத்தன் நீங்கள் படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஜாவா, சி ஷார்ப், C++லாம் படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்ம பைத்தன் ப்ராக்டிக்கலாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ படித்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்கில் ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இப்போ படித்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லை. அப்போ நான் டாஸ்க் கொண்டு தரவா? ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங்கில் சொல்லுங்கள், டாஸ்க் கொண்டு தரவா? வேணாமா? ஓகே ஓகே ரைட். இப்போ நான் ஒரு கொஷன் ஒன்று கேட்குறேன். ப்ரோக்ராமிங்க்கும் ஏஐ நார்மல் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்க்கும் ஏஐக்கும் என்ன வித்தியாசம்? யார் சரி சொல்லுங்க பாப்போம். நார்மலாக நம்ம இந்த பிரிண்ட் பண்ணுற எல்லோ வேர்ல்டுக்கும் ஏஐ ப்ரோக்ராமிங்க்கும் என்ன வித்தியாசம்? யாருக்கு எனி டவுட்? சரி, ஐடியா? ஓகே, நான் பிடிஎஃப்ல தரேன். நம்ம நார்மலாக டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து சொல்கிறத மட்டும் தான் செய்யும். ஏஐ ப்ரோக்ராமிங் அடுத்து என்ன செய்ய போங்கிற நம்மகிட்ட இருந்து படிச்சுக்கிட்டு செய்யும். அவ்வளோதான், அவ்வளோதான். இது வந்து சொல்கிறத செய்யும், அது வந்து
அடுத்து இவனுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யும். ஓகேவே காய்ஸ்? ஓகே. ப்ரோக்ராமிங்க்கும் இப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். ப்ரோக்ராம்னு ஜஸ்ட் ப்ரோக்ராம்னு சொன்னால் நம்ம சொல்கிறத மட்டும் செய்யும். ஏஐ ப்ரோக்ராம்னு சொன்னால் அது நமக்கு என்ன, அடுத்து நமக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்காக செய்யும். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே காய்ஸ், நம்மளோட டைம் முடிஞ்சிட்டு. ஸோ உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்தால் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை கட்டாயம் போடுங்க காய்ஸ். ஓகே, உங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டே பாசிட்டிவ். எப்பயும் சொல்லப்பட்டோம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நிறைய பேர் கனவு வாழ்க்கை மைண்டில் வச்சுக்கொண்டு இருங்க. ஓகே காய்ஸ், டேக் கேர், குட் நைட். உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் போடுங்க.